ஈரான் கராச் நகரை தெஹ்ரானுடன் இணைக்கும் மிகப்பெரிய B1 பாலத்தை தாக்கி அழித்ததாக அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். அமெரிக்கா, இஸ்ரேல், ஈரான் இடையேயான போர் ஒரு மாதத்தை கடந்து தொடர்ந்து வருகிறது. போர் நிறுத்த பேச்சுவார்த்தைக்கு அமெரிக்கா விடுத்த அழைப்பை ஏற்க மறுத்த ஈரான், போர் பாதிப்புக்கு இழப்பீடு உள்ளிட்ட பல்வேறு நிபந்தனைகளை விதித்துள்ளது. இந்த நிலையில் மத்திய கிழக்கு நாடுகளில் மிக உயரமான பாலமாகவும் ஈரானின் பொறியியல் அடையாள சின்னமாகவும் விளங்கும் கராச்சை தலைநகர் தெஹ்ரானுடன் இணைக்கும் B1 பாலத்தின் மீது ஏவுகணை தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக ட்ரம்ப் அறிவித்துள்ளார். இது தொடர்பாக காணொலியை வெளியிட்டுள்ள அவர், தாக்குதலில் இடிந்த பாலம் இனி அது ஒருபோதும் பயன்பாட்டிற்கு வராது என்று கூறியுள்ளார். இந்த தாக்குதலில் 8 பேர் பலியானதாகவும் 95 பேர் காயமடைந்ததாகவும் அல் ஜசீரா ஊடகம் தெரிவித்துள்ளது. இந்த தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் இஸ்ரேல் தலைநகர் டெல் அலிவ் மீது ஏவுகணை தாக்குதலை ஈரான் பாதுகாப்புத்துறை தொடங்கியுள்ளது.